ஒரு மனுஷனுக்கு இந்த வாழ்க்கை இருக்கு இல்லையா? இந்த வாழ்க்கை ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் ஒரு வயசுலேருந்து 100 வயசு வரைக்கும் வாழக்கூடிய மனிதர்கள் யார் வேணா இருக்கலாம். அவர்களுக்கு ஒரு 6 வயசுல மரணம் வரலாம், 20 வயசுல வரலாம், 30 வயசுல வரலாம், 40, 50 எப்படி வேணா எப்ப வேணா மரணம் வரலாம் இல்லையா? இந்த வாழ்க்கை ஒரு உயிர் ஒருத்தனுடைய மரணத்தை தள்ளி போடுவதே இல்லை. எல்லாமே கரெக்டாக அந்த டைமுக்கு நமக்கு நடந்துருது. சரியோ தவறோ இயற்கை அதாவது சில பேர் கடவுளை நம்புவாங்க, சில பேர் நம்ப மாட்டாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கும் மேற்பட்ட ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தி நமக்கு நேரம் முடிவடைகிற பொழுது நிச்சயமாக நம்முடைய மரணத்தை வரவேற்று விடும். அவ்வளோதான். ஆனால் நீங்கள் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது நாம மட்டும் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை தள்ளி தள்ளி போட்டுகிட்டே போகிறோம். பரீட்சை இந்த வாரம் வருது அப்படின்னு சொன்னால், நான் 2 நாளில் பரீட்சை வருதுன்னு சொன்னால் அப்போ தான் புக்கு தேடி பிடிச்சி அறக்க பிறக்க அந்த அவசரத்தில் படிக்கிறது. ஒரு ட்ரெயினுக்கு போகணுன்னா ஜஸ்ட் கொஞ்சம் முன்னாடி எழுச்சி போகணுன்ற அந்த பழக்கம் இல்லை. ஒரு பஸ்ஸை பிடிக்கணும் அப்படின்னாலும், ஒரு கல்யாணத்துக்கு போகணும், ஒரு ரிசப்ஷனுக்கு போகணும், எப்படின்னாலும் எல்லாத்தையும் தள்ளி போட்டு கொஞ்சம் லேட்டாக போகுமே, கொஞ்சம் பொறுமையாக போகுமே, அந்த ஒரு சோம்பேறித்தனம் நம்மகிட்ட இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையில் நம்ம எப்பயுமே நம்ம முன்னோக்கி போகவே முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வாழ்க்கை மரணத்தை எல்லோருக்கும் எப்பொழுதும் தள்ளி போடுவதே இல்லை. அதை போலவே நாமும் நாளைக்கு நேற்று மறுபடியும் ஒரு நல்ல அப்படின்னு தள்ளி இப்போ ஒரு கெட்ட பழக்கத்தை விடணும் அப்படின்னா நியூ இயர் வந்தால் தான் நம்ம கெட்ட பழக்கத்தை விடணுமா? ஒரு நாள் நானும் அப்படின்னு சொன்னாங்க, ஒரு நாள் வரட்டும்டா நானும் அன்னைக்கு பாரு அப்படின்னு ஒரு நண்பர் சொல்லுவார். ஒரு நாள் வரட்டும்னா ஏன் அந்த ஒரு நாளுக்காக நீங்கள் காத்துட்டு இருக்கணும்? இன்னைக்கே செய்யுங்க, இப்பவே செய்யுங்க. இந்த நாள் தானே உண்மை. நாளை என்பதும் ஒரு நாள் வரும் என்பதும் நிச்சயம் இல்லாதது. இன்றைய பொழுது நமக்கானது. அப்போ நாம இந்த நேரத்துல நாம செய்யற விஷயங்களை ஒழுங்கா செஞ்சோம் அப்படின்னு சொன்னா, எதையும் தள்ளி போடாமல் செஞ்சோம் அப்படின்னா நாமும் பல படிகள் முன்னேறி இருப்போம். திரும்பி பார்க்காமல் நாம் செய்ததை தள்ளி போடாமல் நாம் சிறப்பாக செய்திருந்தால் நிறைய விஷயங்களில் இன்று நாம் எல்லோரை விடவும் மிக மிக முக்கியமான ஒரு இடத்தில் இருந்திருப்போம். ஆக நம் தவறுகளை உணர்ந்து கொள்கிற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை வெற்றி பெறும். இன்னொன்று, எதையும் தள்ளி போடாமல் காலத்தில் செய்வது சிறப்பானது. ஏனென்றால் வாழ்க்கை ஒருபோதும் மரணத்தை தள்ளி போடுவதே இல்லை நண்பர்களே.